குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மரியாதை செலுத்தி வருகிறார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மரியாதை செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மரியாதை செலுத்தி வருகிறார். உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மரியாதை செலுத்தி வருகிறார். உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் உயிரிழந்தவர்கள் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதேபோல தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் உயிரிழந்தவர்கள் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். இந்தியர்கள் குவைத் நாட்டிலே உயிரிழந்த இந்தியர்களது உடல் தற்போது கொச்சி கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் தற்போது உயிரிழந்தவர்களது உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சரோடு ஏராளமான அந்த மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் போன்றோரும் வந்திருக்கிறார்கள். ஏராளமானோர் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் கேரளாவை சேர்ந்த அவர்களது உறவினர்களும் கூட தற்போது அங்கே வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரது உடலும் அந்த பெட்டியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பெட்டியில் தனித்தனியாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பார்ப்பதற்கு மனது மிகவும் உருக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் தங்களுடைய குடும்பம் முன்னேற வேண்டும், குழந்தை குட்டிகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நாடு கடந்து குவைத்துக்கு சென்று அங்கே தங்கி பல மாதங்களாக வருடக்கணக்கிலே கட்டிட வேலை பார்த்து வரக்கூடியவர்கள். யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று அதிகாலை நேரத்திலே ஏற்பட்ட இந்த அசம்பாவிதத்தின் காரணமாக, கேஸ் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அப்பாவி இந்தியர்கள், ஏழை தொழிலாளிகள், கட்டிட தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களது உடல்கள் தற்போது அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தின் மூலமாக கொச்சியில் கொண்டு வந்து அனைத்து உடல்களும் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த தொழிலாளிகளுடைய உடல்கள் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே அவர்களது புகைப்படங்கள் மற்றும் அவரது விவரங்கள் போன்றவை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரது உடலுக்கும் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் தங்களது சார்பில், அரசு சார்பிலே அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் அவர்களது உடல்களானது ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. கேரளாவிலிருந்து கொச்சியிலிருந்து அந்த இறந்தவர்களுக்கான அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுடைய உடல்கள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், கடலூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தமிழர்கள், கட்டிட தொழிலாளிகள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் உடல் அங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்றது. தற்போது அந்த ப்ராசஸ், பேப்பர் ஒர்க் என்று சொல்வார்கள், அந்த உடலை கொண்டு வந்து வெளிநாட்டிலிருந்து இந்த இந்தியாவிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அதற்கான அந்த பேப்பர் ஒர்க்ஸ் போன்றவை எல்லாம் நிறைய பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த பணிகள் முடிந்து அவர்கள் இங்கிருந்து அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு உடல்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து உயிரிழந்த அந்த ஏழை தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்தோருக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இதே போல கேரளா அரசு சார்பிலும் அந்த மாநிலத்தில் உயிரிழந்த 23 பேருக்கு நிவாரண உதவித்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு அந்த கட்டிட நிறுவனம் சார்பிலும் அங்க இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் உதவுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களது குடும்பத்தாருடைய நிலைமை என்பது ரொம்ப பரிதாபகமான, சோகமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள், உறவினர்கள், மனைவி, தாய் போன்றவரெல்லாம் 2 நாட்களாக கதறி கூப்பாடு போடக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்கு மனதுக்கு மிகவும் உருக்கமாக இருக்கின்றது.
வேலை செய்வதற்காக, குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக, குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக என்று அவர்கள் வெளிநாடுகளில் தங்கி அங்கு சரியான உறக்கம் இல்லாமலும் உணவு நேரத்திற்கு கிடைக்காமலும் அவர்கள் பணியாற்றி வந்த சூழ்நிலையிலே அவர்கள் பணியாற்றிவிட்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில், அதிகாலை நேரத்தில் வெடித்த கேஸ் சிலிண்டர் காரணமாக அவர்கள் உடல் கருகி அங்கேயே இறந்திருக்கிறார்கள். அப்படி இறந்தவர்களது உடல்கள் அடையாளம் காணப்பட்டு தற்போது கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கேரளா மாநிலம் கொச்சியில் வைத்து முதலமைச்சர் பினராயி விஜயன், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், உயரதிகாரிகள் மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் தமிழக உயரதிகாரிகள் ஆகியோர் உடலை பெற்றுக் கொள்வதற்காக கேரளா சென்றிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒருவர் பின் ஒருவராக சென்று அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அஞ்சலி செலுத்திய பின் உடல்கள், தமிழர்களது உடல்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படும். அமரர் ஊர்தி அங்கே கொண்டு சென்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது. 7 அமரர் ஊர்தி கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அதில் தமிழர்களுடைய உடல்கள் ஏற்றப்பட்டு விரைந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கொச்சியிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சென்னை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உடல்கள் கொண்டு சென்று அடக்கம் செய்வது வரை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கை தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இறந்தவர்களுக்கான அந்த இறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொடுப்பது, இந்த உடலை புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கோ தேவையான அந்த சர்டிபிகேட், கிளியரன்ஸ் சர்டிபிகேட் போன்றவற்றை எல்லாம் கொடுப்பதற்கான, விரைந்து வழங்குவதற்கான ஏற்பாடு தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் இறந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இறந்தவர்களது உடலானது இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறது. கொச்சியில் வைத்து அவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.